டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வரன். வணக்கம். இலங்கையிலிருந்து தஞ்சம் கோரி புறப்பட்டவர்கள் நியூசிலாந்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அந்த நாட்டின் பிரதம மந்திரி ஜான் கே தெரிவித்துள்ளார். அவரது நிலைப்பாட்டை ஆக்லாந்து அகதிகள் அவை வெகுவாக குறை கூறியிருக்கிறது. இந்தோனேஷிய கடற்படையினரால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்கள் தம்மை நியூசிலாந்து அரசாங்கமோ அல்லது ஐக்கிய நாடுகள் மன்றமோ பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுள்ளனர். 87 பேருடன் நியூசிலாந்து நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்று தற்போது இந்தோனேஷிய துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இயந்திர கோளாறு காரணமாக இந்தோனேஷிய கடற்பரப்பில் தத்தளித்த MV அலிசியா என்ற கப்பல் கடற்பரப்பு போலீசார் மற்றும் கடற்படையினரால் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மன்றமோ நியூசிலாந்தோ தம்மை பொறுப்பேற்கும் வரை கப்பலை விட்டு இறங்கப் போவதில்லை என்று பயணிகள் தெரிவித்துள்ளனர். கப்பலில் உள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் மலேசியாவிலிருந்து புறப்பட்டிருக்கின்றனர். போரை அடுத்து இலங்கையில் இன்னமும் சுமூக நிலை திரும்பவில்லை. அங்கு தாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து காரணமாகவே வெளிநாடொன்றில் தஞ்சம் கோரி புறப்பட்டதாக பயணிகள் தெரிவித்தனர். தெற்கு சூடான் தனிநாடாக உருவாகியுள்ளமை போல் தமிழீழம் உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். உலகின் 193வது நாடாக தென் சூடான் உருவாகியுள்ளது. அதுபோல 194வது நாடாக தமிழீழம் உருவாகும் என தொல் திருமாவளவன் நம்பிக்கை வெளியிட்டார். அரியலூரில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தற்போது தெற்கு சூடான் தனி நாடாகி இருக்கிறது. ஐநா பேரவையிலே 193வது நாடாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 194வது நாடாக தமிழீழம் அமைய வேண்டும் என்கிற கனவுகளோடு உலகத் தமிழர்கள் நாம் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம். சைப்ரஸில் ஆயுத கிடங்கொன்றில் இடம்பெற்ற பாரிய வெடிவிபத்தொன்றில் ஆக குறைந்தது 12 பேர் பலியானார்கள். மேலும் 60 பேர் காயமடைந்தனர். சிகி என்ற இடத்திலுள்ள கடற்படை தளமொன்றில் முன்னர் கைப்பற்றப்பட்ட ஈரானிய வெடிபொருள்கள் 100 கொள்கலன்களில் வைக்கப்பட்டிருந்தன. தீ பரவியதை அடுத்து அவை வெடித்து சிதறின. இந்த விபத்தை அடுத்து சிகி தீவின் அதிபெரிய மின் நிலையம் செயலிழந்தது. இதனால் மின் விநியோகம் முற்றாக துண்டிக்கப்பட்டது. சதி நாசவேலை இதற்கு காரணம் அல்லவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.